ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் லெட்டர் ஆ பார்க்க போகிறோம். ஆக்கு என்னென்ன, அதாவது ஆ பெரிய ஆன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது பாருங்கள். நிறைய பொருள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளால் ஷார்ட்கட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் உங்கள் மனசில் பதிவு வைக்கிற மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறேன். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஆச்சா மரம். ஆச்சா மரம். ஆச்சா மரத்தில் ஃபஸ்ட்டு எழுத்தே ஆன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆவை வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். ஆனால் நிறைய ஆப்ஷனில் வந்து ஆங்கிற மாதிரியே நிறைய நாலுமே வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே தமிழில் பார்த்திங்கன்னா ஆ அம்மா, ஆ ஆடு அப்படின்னு தானே படிப்போம். ஸோ ஆனால் இப்போ நம்ம புதுசாக ஆச்சா மரம் அப்படின்னு படிக்கிறத எடுத்துக்கலாமே. ஆச்சா மரம் அப்படின்னு நம்ம டீச்சராக இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறோன்னா ஆச்சா மரம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்கலாம். ஆச்சா சாப்பாடு ஆச்சா அப்படின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட ஏதோ ஒரு ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். அடுத்து வியப்பில் பாருங்கள், நம்ம ஒரு பொருளை பார்த்து வியக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ன அழகாக இருக்குன்னு ஆன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஆனா பசுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வினா எழுத்துக்களில் வரும். சரிங்களா? வினா எழுத்துக்களில் ஆ ஏ யா அதெல்லாம் வரும் இல்லையா? நம்ம வினா எழுத்துக்கள் படிக்கும்போது அது படிப்போம். ஸோ வினா எழுத்துக்கள் வருங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். வினா இருந்துச்சுனாவே நம்ம ஒரு கொஷின் கேட்குறோன்னா அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? வினா இருந்தாவே விடை இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சொல்லி இருக்கட்டும், பின்னாடி வரலாம். அடுத்து ஓர் இனம். இப்போ நம்ம ஆனா பசுன்னு பார்த்தோமா? பசுங்கிறது என்னது? ஒரு இனம் தானே. ஒரு காளமாடுங்கிறது ஒரு இனம், பசுமாடுங்கிறது ஒரு இனம். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன இருக்குது? ஆன்மா. ஆனா ஆன்மா. இதுவுமே ஃபஸ்ட் எழுத்து கூட வச்சுக்கலாம். ஆன்மா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆத்மா அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வரை. இந்த வரையுமே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நினைவு. அந்த வரையும் நினைவு ஒன்றா தான் வரும். ஸோ உடன்பாடு, அதுக்கப்புறம் உடன்பாடு மறுப்பு. பாருங்கள், இந்த ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எதுக்கு சொல்லுக்கு எதுவும் சொல்லலை, இன்னும் வரை நினைவுக்கெல்லாம் சொல்லலை. இந்த மறுப்பு உடன்பாடு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நம்ம இழுப்போம் இல்லையா? ஸோ அந்த மறுப்புக்கு ஆப்போசிட் உடன்பாடு. மறுப்புனா வேணான்னு சொல்கிறது, உடன்பாடுனா சரி ஓகே அப்படின்னு சொல்கிறது. ஸோ மறுப்புக்கு ஆப்போசிட் உடன்பாடு. மறுப்புன்றப்போ நம்ம வந்துடணும். அதுக்கு ஆப்போசிட்டான உடன்பாடுக்கும் நம்மளுக்கு லெட்டர் ஆங்கிறது ஞாபகம் வந்துடணும். அடுத்து இரக்கம். அச்சச்சோ அச்சச்சோ அப்படின்னு சொல்லுவோம்ல. அச்சச்சோனா ஆப் சொல்லிடக்கூடாது. பாவம், ஐயோ பாவம் அப்படி சொல்லுவோம்ல. ஒரு நாய்க்குட்டிக்கு அடிபட்டுருச்சுன்னா பாவம் அந்த நாய்க்குட்டிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நம்ம இறக்கப்படுவோம்ல. அச்சச்சோ அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த கூட எடுத்துக்கலாம். அடுத்து வியப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். துன்பம் வரும்போது இப்போ நம்ம காலில் ஒரு அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு, முள்ளு குத்திருச்சு அப்படி சொல்லுவோம்ல. அப்போ துன்பம் வரும்போது, துன்பம்னா அந்த காலில் முள்ளு குத்துனது வலிக்கிறது அதை தான் எடுத்துக்கணும். துன்பம்னா நம்ம கஷ்டப்படுறது அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. கஷ்டப்பட்டோன்னா இப்போ வறுமையில் இருக்கும்போது நம்ம கஷ்டப்படுவோம். அப்போ நம்ம நான் வறுமையில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோமா? இல்லை. ஸோ துன்பம் அப்படின்னா நம்ம காலில் முள்ளு குத்துனதோ இல்லை புண்ணு வந்துருச்சோ இல்லை ஏதோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் அடுத்து மறுப்பு பார்த்தாச்சு. உருக்கம். ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. உருக்கம்னா ஐஸ்கிரீம் உருகதை எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லுன்னு இருக்குது ஐஸ்கிரீம். உருகும் போது எப்படி இருக்கும்? அந்த சில்லுன்னு கூலிங்காக இருக்கும். அப்படி சொல்லுவோம். அது ஒன்று. இணைப்பு அப்படின்னா இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆன்னு ஒரு எழுத்து இருக்குது. அது கூட நம்ம இந்த முட்டை இப்படி ஒரு சுழியை நம்ம இணைக்கும் போது அது ஆவா மாறும். ஆமாம் தானே? புரியுதுங்களா? இப்போ ஆண் இருக்குது, அதை நம்ம அது கூட இப்படி ஒரு முட்டையை இணைக்கும் போது ஒரு சுழியை இப்படி சுழிச்சு விடும் போது தான் அது ஆவா மாறும். அப்படி எடுத்துக்கலாம். இச்சை அப்படின்னா ஆசை. சரிங்களா? ஆசைக்கு என்ன வரும்? ஃபஸ்ட் எழுத்து இச்சைனா ஆசைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆசைக்கு ஃபஸ்ட் எழுத்து வரும். புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு மறுபடி பார்க்கலாமா? இப்போ விடை சொல்லுக்குலாம் நான் பண்ணலை. விடைக்கு பார்த்தாச்சு, சொல்லுக்கு நான் பார்க்கல. என்ன பார்க்கலன்னா ஆங்கிறது ஒரு சொல். இப்போ நான் வந்து ஒரு டீச்சர். சரிங்களா? நான் ஒரு டீச்சராக இருக்கேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எங்கள் சொல்லு சொல்லு. அப்போ சொல்லுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுன்னு மட்டும்தான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா வந்து எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கலாமே. தான் எனக்கு பிடிக்கும். அதனால் சொல்லு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ ஆனா சொல்லு. அப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து நீ ஆலேருந்து வரை நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். வரை எது வரை?
ஆ வரை நீ வந்து எனக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்து காட்டணும். அதை நீ என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ நான் உங்ககிட்ட எப்போ பாரு சொல்லுன்னே சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நான் உங்கள் டீச்சர், எனக்கு இந்த ஆங்கிறது பிடிக்காது, மட்டும்தான் பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் வந்து ஆலேருந்து வரைக்கும் எழுதிட்டு வான்னு சொல்கிறேன். எது வரைக்கும்? வரைக்கும். அதை நினைவில் வச்சுக்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? இப்போ மறுபடியும் பார்க்கலாமா? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் ஷார்ட்கட்டு, ஆனால் உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடணும். இப்போ நம்ம வந்து ஆடுன்னு எப்பவும் சொல்லுவோம், ஆனால் இப்போ நம்ம ஆச்சா மரம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பொருளை பார்த்து வியக்கும் போது என்னன்னு சொல்கிறோம்? சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம்ல. அடுத்து ஆனா பஸ்ஸுன்னு தெரியும் நமக்கு. பஸ்ஸுங்கிறது ஒரு இனம், அதுவும் தெரியும். ஆங்கிறது வினா எழுத்துக்களில் வரும். வினா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விடை கண்டிப்பாக இருக்கும். ஆனா ஆன்மா. அதுக்கப்புறம் சொல்லு நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அதே போல் ஹோம்ஒர்க்கும் வரைக்கும் எழுதிட்டு வான்னு சொல்கிறேன். அதை நினைவில் வச்சுக்க சொல்கிறேன். அப்புறம் மறுப்பு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு சோறு வேணாம், எனக்கு பூரி வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். மறுப்புனா மறுப்புக்கு ஆப்போசிட் உடன்பாடு அப்படிங்கிறது வருது. அடுத்து இரக்கம், அந்த நாய்க்குட்டிக்கு அடிபட்டுருச்சே, அச்சோ, அந்த நாய்க்குட்டிக்கு அடிபட்டுருச்சே, அச்சோ அப்படி சொல்கிறோம்ல அது. அடுத்து வியப்பு பார்த்தாச்சு. துன்பம், கால் வலிக்குது, காலில் முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் துன்பம். அடுத்து உருக்கம், ஐஸ்கிரீம் வந்து உருகும்போது என்ன சொல்லுவோம்? ஐஸ்கிரீம் குளு குளுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அடுத்து இணைப்பு, ஆங்கிற லெட்டர் கூட நம்ம ஒரு சுழியை சேர்க்கும் போது தான், இணைக்கும் போது அது ஆவா மாறுது. அப்போ இணைப்பு. இச்சை அப்படின்னா ஆசையோட ஃபஸ்ட் லெட்டரும் வரும், ஆன்மாவோட ஃபஸ்ட் லெட்டரும் வரும், ஆச்சா மரத்தோட ஃபஸ்ட் லெட்டரும் வரும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மொக்க ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக இது மறக்காது. அதாவது ஷார்ட்கட் மறந்தாலும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வரும் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே, அடுத்த லெட்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.